பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு என அடுத்தடுத்து சீமான் மாநாடு நடத்தி வருகிறார். மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு, திருத்தணியில் மரங்களின் மாநாடு, தர்மபுரியில் மலைகளின் மாநாட்டை நடத்தி முடித்தார். நேற்று திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குழியில் நடந்த கடலம்மா மாநாட்டில் சீமான் பேசினார். அதில் பணக்குடி மகேந்திரகிரி மலைப்பகுதியில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார். அதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செய்தனர். போராட்டம் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் சீமானின் போராட்டத்துக்கு வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை. ஏற்கனவே ஆகஸ்டில் தேனி வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று சீமான் போராட்டம் நடத்தினார். இதனால் போராட்டத்தை தடுத்து நிறுத்த காலை முதல் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை வீட்டு காவலில் வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பணக்குடியில் நாம் தமிழர் நிர்வாகிகள் ஜேசுதாசன், பால்சாமி, ராஜீவ்காந்தி, பொன்ராம், மாடசாமி உள்ளிட்ட 6 பேர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். அவர்களின் வீடுகள் முன் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். பணக்குடி மலையடிவார பகுதியில் பேரிகார்டர் வைத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் அறிவிக்கப்பட்ட இடத்தில் வனத்துறையினர் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீமான் நேற்று இரவு கடலம்மா மாநாட்டை முடித்துவிட்டு திருநெல்வேலியில் கட்சி நிர்வாகி ஒருவரின் மண்டபத்தில் தங்கியிருக்கிறார். சீமான் அறிவித்தபடி போராட்டத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக மண்டபத்தை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளியே வந்தால் கைது செய்யவும் போலீசார் தயார் நிலையில் உள்ளனர். இதனால் திருநெல்வேலியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது.